ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியம் வந்து ஒரு டம்ப்பு பேசியிருந்தோம்ல. ஸோ அந்த டம்ப் வந்து வந்திருக்கு, ஒரு 5% டம்ப் வந்திருக்கு. ஸோ அது டம்ப் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை ரிவர்ஸில் எடுக்குமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வந்து டெலகிராமில் நான் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்திரியம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிடிசி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ எத்திரியம் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், 4600 ரீஜனில் சொல்லியிருப்பேன். வந்து இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கீழே வர்றது வந்து 3900. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3300. ஸோ அது வந்து ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும் எத்திரியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழே வந்து ரிவர்சல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 3900லேருந்து 3300 அந்த ரீஜனில் ரிவர்சல் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து இங்கே என்ன நடந்துக்கணும், நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள், அழகாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பட் இங்கே என்ன அப்படின்னா, பிரேக் டவுன் பண்ணாமல் ஸ்டாப் ஆகிட்டான், ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டான், சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதான் இந்த இதில் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்க்கணும். இங்கே பிரேக் டவுன் ஆனவன் என்ன பண்ணியிருக்கணும், சல்லுன்னு வந்து ப்ரைஸ் வந்து வந்திருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இங்கே 3900 அந்த ரீஜனுக்கு வந்திருக்கணும், சரிங்களா? பட் இங்கே வந்து மேலே 4700க்கு மேலே லிக்விடேஷன் எடுக்காமல் தான் அவன் வந்து வந்திருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, 4700க்கு மேலே லிக்விடேஷன் எடுக்காமல் வந்திருக்கு, அதனால் 3900 வரையும் வந்துட்டு ரிவர்சல் வந்துடும். ஸோ அதான் போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன். பட்டு இங்கே எடுக்காமலே வந்திருக்கு, பட் 3900ம் போகல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கா, ப்ரைஸு 3900 போகாமல் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டை உடச்சிருக்கு. உடச்ச ப்ரைஸ் வந்து அதே ஸ்டேபிள் ஆகுது, கன்சல்டேஷன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், உடச்ச ப்ரைஸு இந்த ட்ரெண்டை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்டை உடச்சிட்டு கன்சல்டேஷன் ஆகும் பொழுது நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து பெரிய டம்ப் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன். லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து 3900 நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது வந்து இங்கே ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த 3900 வந்து இப்போ வராமல் இருக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குதுங்க, சரிங்களா? ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் என்ன ஆகும்னா, மறுபடியும் ப்ரைஸ் வந்து 4700க்கு மேலே போகும். ப்ரைஸு 4700க்கு மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை வந்து என்ன பண்ணணும்னா, ரீடெஸ்ட் பண்ணணும் போயிட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு ரெசிஸ்டன்ட், மேலே லிக்விடேஷன் எடுக்கலை. நான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், 4700 ரீஜனில் லிக்விடேஷன் எடுக்காமல் தான் ப்ரைஸ் வந்துருக்குது. ஸோ இங்கேயும் வந்து லிக்விடேஷன் இருக்கும். இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள், ரிஜெக்டிங். இது என்ன குறிக்குதுன்னா, கம்ப்ளீட்டு மேலே வந்து ப்ரைஸ் மேலே போக போகுதுன்றது நமக்கு குறிக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து 3900 எத்திரியமுக்கு வந்து இங்கே அவாய்ட் ஆகுது. இங்கே வந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குது நமக்கு, சரிங்களா? ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குதுங்க, ப்ரைஸ் வந்து ரிவர்சல் கொடுக்குது, ஓகேவா? இந்த ரீஜன் 3200லேருந்து 3400 அந்த ரீஜனில் வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்சல் கொடுக்குது. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்னவாக இருக்கும்னா, 3700, அந்த 700 750 அந்த ரீஜனுக்கு போகும், சரிங்களா? ஸோ அது போனதுக்கப்புறம் இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த 3700 அந்த ரீஜனுக்கு போகும். அந்த ரீஜனில் ரிவர்சல் வந்தால் மறுபடியும் பெரிய டம்ப்பு, இல்லைன்னா மேலே பம்ப்பு. ஸோ அந்த ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? நல்லா நம்ம வச்சுங்க. ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து 4300 4400 ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு 4700 ஏரியாவுக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த ஏரியாவில் என்ன நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம், அது கீழே வருமா இல்லை அப்படியே மேலே போயிடுமா அப்படின்றது நம்ம அப்போ முடிவு பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது வந்து எத்திரியோட அப்டேட்டு நான் வந்து 4 ஹவரில் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிடிசி அப்டேட் பார்க்கலாம். இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா இது 1,12,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, சரியான சப்போர்ட்டு. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு
ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்திருக்கு ப்ரைஸு. ஸோ இதுவும் வந்து என்ன ஏரியானா நமக்கு கிளியராக வந்து நமக்கு ஷோ ஆகுது. இந்த இடத்துல பிடிசி வந்து பாட்டமுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ என்னுடைய கணிப்பு வந்து பிடிசி வந்து இந்த இடம் பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த இடம் பாட்டமாக இருக்கும். அதாவது எந்த இடம்னா 1,07,000. ஸோ அந்த ஏரியா வந்து பாட்டமாக இருக்கும் பிடிசிக்கு. சரிங்களா? ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் டார்கெட் பிடிசிக்கு என்னவாக இருக்கும்னா 1,18,000. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு லிக்விடேஷன் இருக்கும். ஸோ இந்த 1,18,000 வந்து நெக்ஸ்ட்டு பிடிசிக்கு டார்கெட்டாக இங்கே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி எத்திரியம்க்கு வந்து 4,700, அதுக்கு 4,700 750 அந்த ரீஜன் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா பம்பு இங்கேருந்து பம்பு, அதே மாதிரி பிடிசியும் வந்து இங்கேருந்து 1,18,000. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து போகும். இந்த ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுதான் வந்து கிரிட்டிக்கலான ஏரியா. இந்த ஏரியாவில் போயிட்டு ரிவர்சல் வருதா இல்லை இந்த ஏரியாவில் போயிட்டு கன்சல்டேஷன் போயிட்டு மேலே போயிடுறானா அப்படின்றது இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். சரிங்களா? லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இந்த ஏரியாவுக்கு வருன்றது. ஓகேங்களா? 3,900 அந்த ஏரியாவுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே என்னன்னா ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகுது. சரிங்களா? ப்ரைஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, வரல. இது வந்து இந்த ஏரியாவுக்கு வரல. ஓகேவா? இதாங்க டெக்னிக்கல் வந்து நான் மார்க்கெட் பின்னாடியே ஓடணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஏரியா, ஆனால் ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ரிவர்சல் சிக்னல் இங்கேயே கொடுக்குது. ரிவர்சல் நமக்கு இந்த ஏரியாலே கொடுக்குது. 4,300 4,400 ஏரியாலே ரிவர்சல் சிக்னல் கொடுக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் 4,700. சரிங்களா? ஸோ இதுதான் பொறுத்து பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து 4,700 போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ரிவர்சல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் இல்லை டெலிகிராமில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.